அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடந்தே தீரும். இதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த நாள் 30/12/2024. இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும்? குறிப்பு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 30/12/2024 தேதியான இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசையாக அமைகிறதுங்க. அதாவது 2024 ஆண்டிற்கான கார்த்திகை மாத அமாவாசை நவம்பர் 30 தேதி சனிக்கிழமையான இன்று வருகிறது. இந்த கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. இந்த செயல்களை தவிர்ப்பதால் பித்ருக்களுடைய கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாவதையும் துரதிர்ஷ்டம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் உதவிகரமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாளில் நாம், அதாவது குறிப்பாக ரிஷபராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாளான இன்றைய தினம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் மது போதை பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டுமில்லாம பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனம் புண்படும்படி நடந்து கொள்வது, எதிர்மறையான விஷயங்களை பேசுவது ஆகியவற்றை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். அதே போல குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உடன் இருப்பவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. உடல், மனம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுங்க. சாஸ்திரங்களை சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எதிராக நடப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல இந்த அமாவாசையான அன்று மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ரிஷபராசினியர்களான நீங்கள் இன்றைய நாள்ல புனித நதிகளில் நீராட வேண்டுங்க. ஆறு, கடலில் குளிக்கும் போது முன்னோர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூழ்கி எழுவது சிறப்பு. அதே போல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும். வெள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டுங்க. முன்னோர்களுக்குரிய பித்ரு பூஜை செய்து அவர்களின் ஆசைகளை பெற வேண்டும். பித்ருதோஷம், பித்ரு சாபம் நீங்க முன்னோர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துது. அதே போல் ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடிந்த உதவிகள் இன்றைய நாள்ல செய்ய வேண்டுமங்க. குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். அதே போல் மந்திர ஜபம் செய்து தியானம் செய்வது சிறப்பு. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டுங்க. விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்னும் அதிக பலன்களை தருங்க. இந்த கார்த்திகை அமாவாசை நாள் அன்று கோவிலுக்கு விளக்கு தானம் செய்வது சிறப்பு. கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக வீடு மற்றும் கோவிலுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும். குறிப்பாக பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்த சாதத்தை உணவாக அளிப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றா அமைகிறதுங்க. அந்த வகையில இந்த அமாவாசையான இன்று கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களான உங்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? அதாவது குடும்ப சூழ்நிலை ரீதியாக, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12க்குரியவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க. இந்த அமைப்பினால செலவுகள்ல கட்டுப்பாடு இருக்குங்க. எதிர்பாராத பூமி லாபம் கிடைக்குங்க. 11ல் உள்ள ராகு பல வகையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாருங்க. இழுத்தடித்து வந்த பணிகள் ஒருவாறு முடியும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில்
இடத்தில் புதன் அமர்ந்து உங்களுடைய ராசியையும் ராசியில் உள்ள குருவையும் பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழில் வளம் அதிகரிக்குங்க. நண்பர்களாலும் தாய் வழி உறவினர்களாலும் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது, குரு பார்ப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால் இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு பகவான் வக்ரமும் பெற்றிருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அதே போல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து செயலாற்றுவது எதிர்பாராத நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. எல்லா விஷயத்திலும் எடுத்தோம் கௌதம் என்றுமில்லாமல் பொறுமையாக நிதானமாக செயலாற்றுவது மிகவும் நல்லதுங்க. அது மட்டுமில்லாமல் இந்த ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக தற்காலிக பணியில் இருந்த ரிஷபராசியினருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதி வீட்டுக்கு முடிவுகளுக்காக காத்திருப்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் அல்லது விசேஷமாக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இத்தருணங்கள்ல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எல்லா விஷயத்திலும் அதிக எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக கிளை ஆரம்பிப்பது அல்லது புதிதாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் கூட எந்த ஒரு முன்னேற்ற பாதையாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. காரணம் தவறான முடிவை எடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் குருவினுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தினால் அமைகிறது என்பதால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல இந்த ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் சுக்கிரன் பார்வையால் இணைகிறார்கள். பணி சுமையை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய திட்டத்தை நீங்களே மீற வேண்டி இருக்குங்க. பங்குதாரர்களை இன்றைய நாள்ல நீங்கள் நம்ப வேண்டாங்க. புதியவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் நீங்களே செய்து முடிப்பது நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களிடம் அவற்றை ஒப்படைத்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எல்லா விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.